நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா? பொருளாதார வளர்ச்சி வேண்டுமா? உங்களுடைய இல்லங்களில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெற வேண்டுமா? வருகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம். எதுக்காக இது விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் ஒவ்வொரு மாதங்களில் எப்பெல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வர்றது, அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் நாம் என்ன மாதிரி விஷயங்களை செய்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போது வருகின்ற பிப்ரவரி 13 விஷ்ணுபதி புண்ணிய காலம். அப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்களை நாம் கட்டாயமாக பயன்படுத்திட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைகள் தேவையோ அது அத்துணையும் நம்ம வெற்றி பெறலாம். அப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் காலம்பர சூரிய உதயமாகி ஒரு 9 to 10 மணிக்குள்ள ஓகேங்களா, என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, உங்களுடைய ஊர்களில் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயங்களுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கின்ற கொடிமர தரிசனம் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொடிமரத்தில் ஆரம்பித்து உட்பிரகாரம் வழியாக பெருமாள் அப்படியே 27 முறை சுற்றி வரணும். அப்படி 27 முறை சுற்றி வரச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பூக்கள் உங்கள் ஊர்களில் என்ன மாதிரி பூக்கள் கிடைக்கிறதுன்னு பாருங்க. 27 வகையான பூக்களை வச்சு படைக்கலாம். இல்லை அப்படின்னா எந்த பூக்களாக இருந்தாலும் சரி, 27 மலர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரங்களில் வச்சுட்டு ஒரு சுற்றுக்கு ஒரு பூ அப்படி வச்சு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன கோரிக்கைகளுக்காக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்களை நம்ம பயன்படுத்துகின்றோமோ உங்களுடைய கோரிக்கைகள் ஒரே கோரிக்கையாக இருக்கணும். அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்துருக்கணும். அப்போ 27 சுற்றிட்டு திரும்பவும் நீங்கள் பெருமாளையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு உங்கள் குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று அங்கேயும் ஒரு வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் வந்தேன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் நீங்கள் என்ன விஷயங்கள் கேட்கின்றீர்களோ அது அத்துணை விஷயங்களும் அப்படியே நடக்கும். எப்போவுமே நான் விஷ்ணுபதி புண்ணிய காலங்களுக்கு எப்பெல்லாம் வரதோ அப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறோம். அந்த விஷ்ணுபதி காலங்கள் முடிஞ்சுட்டு 1 மாதம் கழித்தோ இல்லை 6 மாதங்கள் கழித்தோ எனக்கு வந்து என்னோட கிளைண்ட் கால் பண்ணுறா, மேடம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நாங்கள் முறையாக தரிசனம் பண்ணணும், நாங்கள் என்ன விஷயத்தை கேட்டுட்டோமோ அந்த விஷயம் கட்டாயம் எங்களுக்கு அப்படியே நடந்துடுச்சு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறவால பார்த்துட்டுருக்கேன். அப்போ அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்தேன்னா எப்போ வரதோ அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு நாம் எங்காவது ஒரு ஷாப்பில் மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ, உப்பு, இந்த பொருட்கள் இல்லை நம்ம உணவுக்கு தேவையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் முக்கியமான பொருட்கள் இந்த உப்பு, மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கின்னு போய் நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா அதை பயன்படுத்த நம்ம என்ன விஷயத்துக்காக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம எடுத்து மேற்கொண்டோமோ அது அத்துணை விஷயங்களும் நம்ம கிடைச்சிட்டு இருக்கோம். நான் எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பேன், ஒவ்வொரு விழாக்களும் ஒவ்வொரு வைபவங்களும் மக்களாகிய நமக்காக படைக்கப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ வருகின்ற இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம பயன்படுத்திட்டு உங்களுக்கு என்ன தேவை, வீடு கட்டணுமா, பொருளாதார வருமானம் வேணுமா, இல்லை உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் திருமணம் நடக்கணுமா, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நேர்மையான கோரிக்கைகள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அதை நீங்கள்லாம் செய்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோவனியில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா. குலதெய்வம் எங்களுக்கு பக்கத்தில் இல்லை மேடம், ரொம்ப லாங்கில் இருக்கிறது, நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீடுகள்லையே வந்து பார்த்தேன்னா குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் போக முடியாதவா நீங்கள் உங்களுடைய இல்லங்கள்லேயே நீங்கள் தரிசனம் பண்ணாலும் உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும். நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.